ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்குமே ஒரு நினைவு என்ன அப்படின்னா, எப்படியாவது வாழ்க்கையில் உயரணும். அந்த உயர்வை நம்ம கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்கும். இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. நமக்கு இருப்பது இயல்பான ஒன்று தான். அது நல்ல காரியமும் கூட. மேன்மை அடையணும், உயர்வடையணும், கர்த்தருக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். உலக மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் மேன்மையானவர்களாகவே இருக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லா மனிதருக்கும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தப்பு. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் அப்படி தான் கொடுக்குறாரு. நீ வாழாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் தான். அதனால் நமக்கு எப்போதுமே அந்த எய்ம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மேன்மையை நாம் என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். அந்த மேன்மையை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு வேதம் நிறைய ஆலோசனை. சில பேருக்கு மேன்மை காத்துக்கொள்வதற்கு பதிலாக வேதத்தில் வாசித்த உசியா அவன் என்ன செய்தான், உயர்வு அடைந்த பின்பு அவனுடைய இருதயம் என்ன செய்து மேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தான். கொஞ்சம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆடுகிற ஆட்டத்துக்கு கணக்கு கிடையாது. பிறகு முன்னாடி இருந்த நிலைமை இல்லை, அதை விட கேவலமான நிலைமைக்கு தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அப்போ மேன்மையை எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி அல்லது போராடுகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதை சேவ் பண்ணுறோம். அதனால் வருகிற மேன்மை நமக்கு நல்லது. அந்த மேன்மை எப்படி காத்துக்கொள்வது? நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், இன்றைக்கி இல்லை அப்படின்னா அப்போ எங்கேயோ சிக்கல் சறுக்கல் நம்மகிட்ட இருக்கு. ஏன் மேன்மை இழக்கிறோம்? ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தினால் அவனை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருப்பார். அவன் குடும்பத்தை, அவன் சந்ததிகளை உயர்த்துவார். இதுக்கு இடையில வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா தேவன் கிடையாது, நாம் தான். நாம் எங்கேயோ தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். ஏன்னா உயர்வு வர்றது வரைக்கும் பாதியில் கரெக்டாக இருப்பாங்க. ஒழுங்காக சர்ச்சைக்கு போவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, பாஸ்ட் சொன்னால் கீழ்ப்படிவாங்க, எல்லா கூட்டத்துக்கும் போவாங்க. ஒரு உயர்வு வந்த பின்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சு மறந்து போவோம், பாஸ்ட் மறந்து போவோம், ஜெபம் இருக்காது. ஏன்னா இருக்கிற ஆசீர்வாதம் போதும்னு நினைக்காங்க. அப்படி நினைப்பது பிற்கால சந்ததிகளை நம்முடைய வாழ்க்கையில் பாதிக்கும். அப்போ நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததியும் நல்லா இருக்கணும் அப்படின்னா வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போமா? வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரண்மனை வாசலின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் குதிரைகள் மேலே ஏறி வரணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா, அதை காத்து கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். பாருங்க, ஒரு ஆமானை பார்க்குறோம் இல்லையா? கிடைத்த உயர்வு என்ன செய்தான், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டான், வாழ்க்கையில் இழந்து போனான். ஒரு நல்ல தேவ மனிதன் முருதைக்காய்க்கு விரோதமாய். அப்போ மேன்மை காத்துக்கொள்வதற்கு பொதுவாக சொல்லுவாங்களே, தீட்டின மரத்தில் என்ன செய்யக்கூடாது, பதம் பார்க்கக்கூடாது. யாரை வைத்து நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், யார் மூலமாய் உயர்ந்திருக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இடையில நியூஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனை அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க. 3 பிள்ளைகளும் நல்ல வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள். தகப்பன் செத்து போனான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு பயம் கூட வரல. எவ்வளவு கேவலமான ஒரு நிலை. பெற்று வளர்த்து ஒரு பிள்ளையை வளர்ப்பதுக்கு என்ன கஷ்டம் என்பது பிள்ளைகளை பெற்று வளர்த்தால் தான் தெரியும். 3 பேர் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸ் தான் வந்து என்ன செய்தாங்க, அவளை அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ நிருபர் கேட்குறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா அப்படின்னா 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கயா, நல்லா இருக்கிறாங்க, குடும்பமாக இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட நீங்கள் சொல்லலையா அப்படின்னா சொன்னோம், யாருமே வரலையா அப்படின்னு. பாருங்கள், அந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் அதை பொறுப்படுத்தி அவங்களுக்கு அந்த ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்து அடக்கம் பண்ணதை அந்த நியூஸில் பார்த்தேன். எவ்வளவு மோசமான உலகம் பார்த்தீங்களா? உயர்த்தி விட்டவர்களே மறந்துடுவாங்க, ஊழியக்காரனை மறந்துடுவாங்க, பெற்றோரை மறந்துடுவாங்க, உதவி செய்த விசுவாசிகளை மறந்துடுவாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தன, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பின்னாடி என்ன அப்படி அந்த ஆசீர்வாதம் தொடராது, ஸ்டாப் ஆயிடும். அதனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ,
நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். வாழ்க்கையில் நன்றி மறக்கக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு தக்க வைத்துக்கொள்ளும். காட் பிளஸ் யூ.